நிறைய இடத்துல ஃப்ளட் அப்படிங்கிறதுலாம் இருக்காம்ப்பா. எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. ஒன்று ஆப்கானிஸ்தானில் இருக்குது, பிரேசிலில் இருக்குது, இந்தோனேஷியாவில் இருக்குது. இப்படிங்கிற பல இடங்களில் இப்போ ஃப்ளட் அப்படிங்கிறது இருந்து வருகிறது. சொல்லப்போனால் ஆப்கானிஸ்தானில் அந்த ஃப்ளட்டில் சிக்கி இருக்கக்கூடிய நபர்களை காப்பாற்றுவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எதுவுமே எங்களால் கொடுக்க முடியல, ட்ரக் எதுவுமே போகலை, கழுதைகளை வச்சு தான் நாங்கள் சாப்பாடை சுமந்து அங்கே கொண்டு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஃப்ளட் அப்படிங்கிறது இருக்குது. பாகிஸ்தான்லேயும் சீனாவில் சில இடங்களிலும் ஃப்ளட் அப்படிங்கிறது இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்கெல்லாம் இப்போ ஃப்ளட் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான காரணமே, சீக்கிரமாக நம்ம ஊரும் வந்துரும்பா, அரசாங்க அதிகாரிகளே கொஞ்சமாக ஏதாவது செஞ்சு வைங்க, தூர்வார வேண்டிய இடங்களை தூர்வாரி வையுங்கள், ஏரி குளம் குட்டைகள் அங்கே கரையோரம் அந்த கரைகள் சரிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன அப்படிங்கிறத பார்த்து வையுங்கள் அப்படிங்கிறது தான் சாதாரண ஒரு 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 வெகுஜனத்தினுடைய ஒரு பார்வை. எவ்வளோதான். எல்லாருக்கும் தெரியுது, உலக நாடுகள் இந்த பெரிய அளவில் வெப்பம் வந்தது, திடீர்னு பார்த்தா ஃப்ளட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே இங்கே கதறிட்டு இருக்காங்க. இதே கதறல் நாளைக்கு நமக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம சொல்கிறோம். நம்மளை விட படித்தவங்க, நம்மளை விட நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறவங்க, ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாமே வச்சுருக்கிறவங்க தான் அரசு அதிகாரிகளாக இருப்பார்கள் அப்படின்னு நம்ம நம்புவோம். அப்போ அந்த அரசு அதிகாரிகள் எவ்வளோ விஷயங்களை செய்யணும், எவ்வளோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஏற்படுத்த வேண்டும், அவங்க என்னென்ன அரசு அதிகாரிகளிடம் அவங்க என்ன செய்யணும், நேராக அரசியல்வாதிகள்கிட்ட சொல்லணும், எப்பா இப்படிலாம் ஃப்ளட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த இடத்துல என்ன செஞ்சிடலாம், நாம் ஒரு அணையை கெட்டலாம், இல்லாட்டி அணைக்கு நீர்வரத்து வரும், அந்த நீர்வரத்தினுடைய வழித்தடங்கள் எல்லாமே குப்பையும் குளமாக கிடக்கு, அதெல்லாம் அள்ளி வச்சிட்டோம்னா நேராக அந்த அணையில் போய் தண்ணீர் சேமிப்பாக மாறிவிடும். ஆல்ரெடி நம்முடைய கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே ரொம்ப ஒஸ்ட்டாக மாறிடுச்சு. கிரவுண்ட் வாட்டர் அளவு அப்படிங்கிறது ரொம்ப குறைந்து விட்டது அப்படின்னு சொல்கிற ஒரு புள்ளி விவரம் எல்லாமே வெளியானது. அப்போ அதை ரீசார்ஜ் பண்ண வேண்டியது நம்மளுடைய தேவை தானே. இன்டர்நெட்டு மட்டும் ஒரு நாளைக்கு 2 GB அப்படிங்கிறது காலியானால் உடனே நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி கிரவுண்ட் வாட்டரும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு வேணும் நம்ம நினச்சோம்னா அதையும் ஒரு சமநிலையில் வச்சுருக்கணும்ல. அப்போ அதற்கான முயற்சிகளை நம்ம ஈடுபடணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியா ஃப்ளட் அப்படிங்கிறது தான். அதனால் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை 34 அப்படின்னு சொல்லி இந்தோனேஷியா அரசாங்கம் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை 16ஆக இருக்கிறது அப்படிங்கிறது தான் கடைசியாக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இந்தோனேஷியாவில் அதுவும் இந்த ஜாவா அப்படிங்கிற இடத்துலலாம் நம்ம பார்த்தோம்னா எரிமலை குழம்புகள் வந்து கொண்டிருந்த இடத்துல இப்போது எரிமலை குழம்பு வந்துட்டுருக்கு, அதே நேரத்தில் என்னவோ வந்துட்டுருக்கு, அது ரொம்ப கோல்டாக மழை வெள்ளமும் சேர்ந்து இருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன. அடுத்ததாக காசா தான். ராஃபா பக்கமாக இஸ்ரேல் காய் நகர்த்தல் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ சென்ட்ரல் ராஃபா பகுதியிலிருந்து மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய கோரிக்கையுடன் இஸ்ரேல் முன்னாடி வந்திருக்காங்க. முன்னாடி வந்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 2 மணி நேரம் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க இஸ்ரேல். அவங்களுடைய ஏர் ஸ்ட்ரைக் காரணமாக எத்தனை மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற விவரம் இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி 4000லேருந்து 8000 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, வெவ்வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வந்த பிறகும் எப்படி மக்கள் போக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்து வருகிறது. அங்கே பார்டர் வந்து நம்ம என்ன செய்ய முடியல, ஓப்பனே பண்ண முடியலை. அதனால் நிறைய ட்ரக்கு சாப்பாடு ஏந்தி வந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே நின்றுட்டுருக்கு. அதனால் அங்கே பசி பட்டினி உயிர் சேதம் அப்படிங்கிறதுலாம் வரும் அப்படின்னு சொல்லி பல நாடுகள், பல நபர்கள், பல அமைப்புகள் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக குரல்களை கொடுத்தாலும் இஸ்ரேல் என்ன செய்யுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய குரல் வளையத்தை கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த ராஃபா அட்டாக் அப்படிங்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீனம், இஸ்ரேல் காசா யுத்தத்தில் ஒரு பெரும் கருப்பு புள்ளியாக இருக்க போகிறது. ஸோ இப்போ இந்த ராஃபா இடத்துல அட்டாக் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. அப்போ அடுத்ததாக பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதா? எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய கேள்வி அதுதானே. என்னப்பா அமைதி பேச்சுவார்த்தை நடப்பதற்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு கேட்டால், ஜோ பைடன் அவர்கள் அவருடைய ஆஃபீஸ்லேருந்து ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. வாய்ப்பு இருக்குது. எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, உடனடியாக ஹாஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கே ஒரு வேளை என்ன நடக்க, போர் நிறுத்தம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேள்வி, இதை யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான். அமெரிக்கா தான் சொல்கிறாங்க ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா போர் நிறுத்தம் வந்துடும். இஸ்ரேல் என்ன சொன்னாங்க, நீங்கள் ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணுற மாதிரி ரிலீஸ் பண்ணி மறுபடியும் ஹமாஸ் எங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பல வருடங்களுக்கு பிறகு ஒரு பெரும் பிரச்சனையாக மாறி நிற்பார்கள். ஸோ இப்படி தற்காலிக தீர்வுக்கெலாம் நாங்கள் தயாராக இல்லை, அதனால் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது இப்போது பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று இன்னொரு செய்தி வந்தது, அங்கே ஹாஸ்டேஜஸாக பிடித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர், இஸ்ரேலை சார்ந்த ஒரு நபர் தற்கொலைக்கு முயன்றார் அப்படின்னும் அவங்கள ஹமாஸ் காப்பாற்றினாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியானது. அப்போ இந்த மாதிரி பல செய்திகள் வெளிவரும்போது கூட அமெரிக்கா சொல்வதும் இஸ்ரேல் செய்வதும் அப்படிங்கிறது என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் விஷயங்களை ஆழமாக நம்ம கவனித்தோம்னா 2 பேருமே கேம் விளையாடுறாங்க. மாற்றி மாற்றி ஒரு கேம் அப்படிங்கிறது ப்ளே பண்ணப்படுது. அப்போ இஸ்ரேல் உண்மையிலே இனப்படுகொலை தானே செஞ்சுருக்காங்க, பெரிய அளவில் ஜெனோசைட் செஞ்சுருக்காங்களே அப்படின்னு பார்த்தா ஆமாம்.
ஐநா சபைக்கே தெரியுது. அதனால தானே சவுத் ஆஃப்ரிக்கா போட்ட கேஸை ஐநா சபையில் இல்லை, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இஸ்ரேலுக்கு எதிரான தீர்ப்பு வந்தது. இப்போது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு கேஸை தூக்கி போட்டாங்களா இஸ்ரேலுக்கு எதிராக, அவங்க இனப்படுகொலை செஞ்சுட்டாங்க, உடனடியாக விசாரணை செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் இனப்படுகொலை செஞ்சுருக்கீங்க, அதற்கான சாட்சி எதையுமே நீங்கள் அழித்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐசிஜே இஸ்ரேலுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாங்கல்ல. எகிப்து வந்து சொல்கிறாங்க, இந்த ஒரு கேஸில் நானும் வந்து ஜாயின் பண்ண போகிறேன், அவங்க இனப்படுகொலை தான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நானும் ஆர்கியூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போது சவுத் ஆஃப்ரிக்காவினுடைய அந்த வழக்கில் தன்னையும் சேர்த்துக்கொள்ளும்படி எகிப்து கோரியிருக்கிறது. அடுத்ததாக இஸ்ரேல் வந்து ஒரு கிரெடிபிள் பிளானோடி போகிறாங்களா, அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்கு கிரெடிபிள் பிளான் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி அந்தோனி பிளிங்கன் அவர்கள் சொல்லியிருக்கும்படி பார்க்க போனால் எந்த விதமான பிளானும் இல்லை. அங்கே மக்களை காப்பாற்றுவதற்கான எந்த பிளானும் யார்கிட்ட இல்லை, இஸ்ரேல்கிட்ட இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையாகவே இப்போ அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அதாவது அந்தோனி பிளிங்கன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மலேசியா என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பீஸ் நெகோசியேஷன் இருக்குல்ல, கத்தார் முன்னிலையில் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் இல்லாட்டி பாலஸ்தீனத்தினுடைய பீஸ் நெகோசியேஷன், அதற்கு மலேசிய அரசாங்கம் முழு ஆதரவை கொடுப்பதாகவும், ஃபர்தராக என்ன நடவடிக்கை வேணும்னாலும் மலேசியா பாலஸ்தீன் மக்கள் கூட பேசுகிறதுக்கோ இல்லாட்டி அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறதுக்கோ தயாராக இருப்பதாகவும் மலேசிய அரசாங்கம் கூறியிருக்கிறார்கள். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் உக்ரைன் அரசாங்கம் நீங்கி வருகிறது. 5க்கும் அதிகமான வில்லேஜஸை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லி நேற்றே ரஷ்யா சொன்னதை உக்ரைன் மறுத்திருந்தார்கள். இல்லை, நாங்கள் வந்து ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களை ஓட விரட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ரஷ்யா அவங்க கிளைம் பண்ணது எல்லாமே ப்ரூஃபாக இன்றைக்கி என்ன செஞ்சுட்டாங்க, வீடியோவாக வெளியில் விட்டுட்டாங்க. பாருங்கள், 4லேருந்து 5 வில்லேஜஸ் எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி ப்ரூஃப் வெளியில் வந்த உடனே உக்ரைனுக்கு அடுத்த தலைவலி ஆரம்பமாகுது. ஏன்னா உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் எதுவும் கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வீடியோலாம் வெளியானால் நிச்சயமாக ஏற்படும் என்பது உக்ரைனுக்கும் தெரியும். அடுத்ததாக சுவிட்சர்லாந்து வின் யூரோவிஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த யூரோவிஷன் ஃபைனலும் போது அங்கே இஸ்ரேல் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் சலசலப்பு வந்ததும், இஸ்ரேலுக்கு எதிராக ப்ரோ பாலஸ்தீன் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது நடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அங்கே நடந்த இந்த யூரோவிஷன் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமினுடைய வின்னராக சுவிட்சர்லாந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, ஆமாம் எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் சில பல கோளாறுகள் ஏற்பட்டு பெல்கிரோட் பகுதியில் ஒரு பில்டிங் மேலே எங்களுடைய ஏவுகணையை விழுந்துருச்சு, அதனால் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், இனி இதே மாதிரி தவறு நடைபெறாமல் பார்த்துக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. அப்போ நேற்று நாம் வியூகத்தில் பார்த்தது உண்மைதான். 4வது இந்தியர் இன்னைக்கு கனடாவில் அரெஸ்ட் செய்யப்பட்டார் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த நிஜார் அப்படிங்கிறவன் கொல்லப்பட்டான் பார்த்தீங்களா, அதற்கு காரணம் இந்தியா தான் அப்படின்னு சொல்லி கனடாவினுடைய ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும்போது, அதற்கான விசாரணை நடந்து அந்த விசாரணைக்காக 4 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிரேசிலில், அதுவும் சதன் பிரேசில் பக்கமாக நடந்த அந்த ஃப்ளட்டு காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 143ஆக உயர்ந்திருக்கிறது. காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கையினுடைய கணக்கு இன்னும் சரிவர தெரியவில்லை அப்படின்னு சொல்லி பிரேசில் அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள். சவுத் ஆஃப்ரிக்காவினுடைய வழக்கில் எகிப்து உள்ளே போனாங்க அப்படின்னா ராஃபா பக்கம் மட்டும் இல்லை, எகிப்து இஸ்ரேல் பார்டர் பக்கமும் இஸ்ரேலினுடைய தாக்குதல் இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ராஃபா பக்கம் இஸ்ரேலினுடைய நடவடிக்கையை அதிகரிக்க இஸ்ரேலுக்கு எதிராக அரபுலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்கிற கோரிக்கையும் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலினுடைய டேங்குகள், பீரங்கிகள் ஜபாலியா ரெஃப்யூஜி கேம்புக்குள்ளே என்ன செய்யுது, என்ட்ராயிடுச்சு அப்படிங்கிற தகவலை இன்றைக்கி நம்ம பார்க்க முடியுது. ஆப்கானிஸ்தானுடைய திடீர் ஃப்ளட்டு காரணமாக உயிரிழப்பு 315 எட்டியிருப்பதாகவும் 1600க்கும் அதிகப்பட்ட நபர்கள் காயமுற்றிருக்கிறார்கள் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. சீக்கிரமாக ராஃபா பக்கமாக இருந்து எல்லாரும் வெளியேறுங்கள் என்கிற தகவலையும் ஃபுல் அலாமையும் இப்போது இஸ்ரேல் உயர்த்தியிருக்கிறார்கள். பாலஸ்தீன் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம அப்ரூவ் பண்ணி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நார்வே இன்னைக்கு யுஎன்எஸ்சிக்கு, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டை வச்சுருக்காங்க. உக்ரைன் கர்கிவ் ரீஜன்லேருந்து 4000க்கும் அதிகமான மனிதர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அப்படின்னும், ரஷ்யாவினுடைய தொடர் தாக்குதல் காரணமாக தான் இந்த நடவடிக்கை உக்ரைன் எடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஃப்ளட், ஆப்கானிஸ்தானில் ஃப்ளட், அங்கே சாப்பாடு எதுவுமே இல்லை, கழுதைகள் தான் சாப்பாடெலாம் கொண்டு போகிறது என்கிற தகவல் கிட்ட இருக்கக்கூடிய பாகிஸ்தான்லேயும் கொஞ்சமாக பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது. பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீர் அப்படிங்கிறதுல பல பிரச்சனைகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய வீடுகள்லையும் அங்கே இருக்கக்கூடிய போராட்டங்கள்லையும் இந்திய கொடி ஏற்றப்படுகிறது என்கிற தகவலும், அதற்கு பின்னாடி இந்தியா தான் இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை பாகிஸ்தான் சொல்வதும் அப்படிங்கிறதும் தினசரி நடக்கக்கூடிய செய்தியாக மாறி வருகிறது. யூகேல திடீர்னு ஏற்பட்ட ஒரு பெரும் சர்ச்சை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது வருவாங்க திடீர்னு கத்தி எடுத்து குத்திடுவாங்க. அப்போ இந்த
நைஃப் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு பயத்தை ஏற்படுத்துவதாகவும் சீக்கிரமாக யூகே இதற்கு தகுந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது. மெக்சிகோ காட்டமாலா பார்டரில் 6.4 ரிக்டர் அளவுகோல நிலநடுக்கம் ஏற்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. மெக்சிகோ உட்பட பல நாடுகள் ஆல்ரெடி இஸ்ரேலை விட்டு அவங்களுடைய சிட்டிசன்ஸ் எல்லாருமே வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, மீண்டும் அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை இஸ்ரேல் உருவாக்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. கிட்ஸ் பெஸ்டியில் 200க்கும் அதிகமான புது ப்ராடக்ட்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். பாப்பிட் கேம் அப்படிங்கிற ஒரு கேமை பற்றி சொல்லியிருந்தோம். அது இப்போ சோல்ட் அவுட். 5 தினங்களுக்கு பிறகு தான் அடுத்த ஸ்டாக் வரும். நாளை அப்படி இல்லை நாளை மறுநாள் அந்த கன் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆச்சுல அது மறுபடியும் ரீஸ்டாக் செய்யப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ kidsbestie.com போங்க, விஷ் லிஸ்ட்டை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான நேரத்தில் உங்களுக்கு தேவையான தருணத்தில் அந்த பொருளை வாங்கிக்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.